நம்ம வீட்டில் ஆயிலாம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஆயிலை வந்து பேக்கெட்ல இருந்து நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ண பிறகு அந்த கவரில் கொஞ்சம் ஆயில் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த கவரை வந்து நம்ம தூக்கி போடாமல் எப்படி வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய டாப்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லேயரில் மட்டும் நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்ல குட்டியாக வந்து கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 15 to 20 கிளாத் வரலாம் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. காட்டன் கிளாத்தா மட்டும் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாத்தா வந்து உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிளாத்தா தான் இன்செர்ட் பண்ணணும், மொத்தமாக சேர்த்து வந்து இன்செர்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாத்தா இன்செர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா வந்து வெளிப்பக்கமாகவும் உள்பக்கமாகவும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்தது டாப்ல வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த சேஃப்டி பின் வந்து இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுருங்க. பின் பண்ணி விட்டுட்டு இந்த கவரை இந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணி ஒரு ஹூக்ல வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ஒவ்வொரு கிளாத்தா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தோசை சுடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த தோசைக்கல்ல தேய்க்கிறதுக்கு நீங்க இந்த கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி தோசை சுட்டு முடிச்ச பிறகு தோசைக்கல் ஆறின பிறகு நீங்க இந்த மாதிரி இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி இந்த தோசைக்கல்ல தேய்ச்சி நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் நம்மளுக்கு தோசை சுடும்போது சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்க.